ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுவும் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பச்சரிசி மாவு 1/2 கிலோ, கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் 1 கப்பு, தேங்காய் பால் 1 கப்பு, சர்க்கரை 150 கிராம், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், இது கூடவே நெய் 2 ஸ்பூன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏன் தண்ணியை கொதிக்க வைக்கிறோன்னா, இந்த தண்ணியே நம்ம மாவு கூட ஊற்றி பிசைய போகிறோம். சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தண்ணி ஒரு சைடு கொதிச்சுன்னே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு கூட என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொழுக்கட்டை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு. தண்ணி கொதிக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா சூப்பராக கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து மாவு கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது சுடு தண்ணி ஊற்றிட்டு அதை கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நம்ம சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால தான் மாவு இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பால் கொழுக்கட்டை இந்த சைஸுக்கு தான் பிடிக்க போகிறோம். நம்ம இதே சைஸுக்கு எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எப்பவுமே பால் கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரமாக வைங்க. அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வடிகட்டின தேங்காய் பாலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காவை துருவி ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்துகிட்டு 2வது பால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டே எடுத்துடணும். இது கூடவே நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சு பாலை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம திக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்தோம். இப்போ 2வது வாட்டி தண்ணி ஊற்றி நம்ம எடுத்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை மாவை நம்ம உடனே இப்போ சேர்க்கக்கூடாது. பால் கொதி வந்தோடனே நம்ம கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து முடித்தோடனே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுக்கிற எல்லா மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டி வச்ச எல்லா மாவையும் சேர்க்கக்கூடாது. பாதி இப்போ சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மீதி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். 5 minutes later. இப்போ நம்ம கலரும்போது பார்த்து பக்குவமாக கலரணும். ஏன்னா ரொம்ப கலர்னாக்கா மாவு போட்டவுடனே உடஞ்சிரும். அதனால் நம்ம லேசாக கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 கப்பு அரிசி மாவை நம்ம கரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவை கரைச்சி சேர்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான்
இப்போ நம்ம கரைச்ச மாவை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு எப்பவுமே சர்க்கரை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நம்ம ஏன் சர்க்கரை கம்மியாக சேர்த்தோன்னா பாலும் இனிப்பு, தேங்காய் பாலும் இனிப்பு, அதனால தான் நம்ம சர்க்கரை கம்மியாக சேர்த்தோம். உங்களுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு பால் கொழுக்கட்டை பக்குவமாக கலர்றதுனால எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பால் கொழுக்கட்டை நமக்கு உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. நமக்கு சர்க்கரை கரைஞ்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இந்த பால் கொழுக்கட்டை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம அரிசி மாவில் செஞ்சதுனால இது ரொம்பவே சத்தானதும் கூட. இந்த பால் கொழுக்கட்டை பெரியவங்க அப்படியே சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இதை சின்ன சின்னதாக புட்டு கொடுங்க. ஆஹா, கொதிக்கும்போது பாலோட மணமும் ஏலக்காய் மணமும் இப்போவே கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆக போகுது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பால் கொழுக்கட்டை. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.